நான் எடுத்துக்கிறேன் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி. இங்கே ஒரு பலமான வளமான உறுதியான ஒரு தலைவருக்கு அல்லது வெற்றிகரமான ஆளுமை அப்படின்னு அவங்க முன்வைக்கிற பிரதமர் மோடிக்கு எதிராக ஒரு போதுமான பலத்தோடு தான் இந்த தேர்தலை இந்தியா கூட்டணி எதிர்கொண்டதா? களம் 7 கட்டத்துக்கு வந்திருக்கிறோம், நிறைவு கட்டத்துக்கு. அது எங்கேயாவது உணர்ந்திருக்கிறதா இந்தியா கூட்டணி? நிச்சயமா நாங்க தொடர்ந்து முழுமையாகவே உணர்ந்திருக்கிறோம். ஆனா களம் என்பது, போர்க்களம் என்பது எப்பவுமே எதிரில் நிற்பவர்கள் சமமான பலத்தோடு நிற்க வேண்டும். ஆனால் பிரதமர் சமமான பலத்தோடு நிற்க வைக்காமல் இருந்தார். அதுதான், ஏன்னா எதிர்பக்கத்தில் இருக்கின்றவர்களை சிறையில் தள்ளுவது அல்லது அவர்கள் மீது வழக்கு போட்டு அவர்களை செயல்பட விடாமல் தடுப்பது, அதுக்கு மிக சமீபத்திய உதாரணம் நம்முடைய கேஜ்ரிவால். எவ்வளவு தூரம் அவர்கள் முயற்சி செய்தார்கள் அவர் வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்காகங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அவ்வளவு தூரம் அவர்கள் சமமற்ற நிலை, லெவல் பிளேயிங் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த லெவல் பிளேயிங்கே இல்லாம தான் அவர் தன்னுடைய 7 கட்ட பரப்புரையும் நிறைவு செய்தார். இப்போ ஆனா நம்முடைய கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறது கம்பராமாயணத்துல அவங்க அந்த லெவல் பிளேயிங் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, பெரும்பான்மை பலத்தோடு இருக்கிற நாங்கள் மீண்டும் பெரும்பான்மையோடு வருவோம்ங்கிற நம்பிக்கையை அவங்க முன்வைக்கிறாங்க. நீங்க கூட்டணி கட்சிகளுக்காக அல்லது கூட்டணி அரசுக்காக நீங்க வந்து தியாகம் பண்ணிக்கிட்டா அது எப்படி லெவல் பிளேயிங்ல நம்ம கொண்டு வந்து வைக்க முடியும், சமமா வைக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இதை நீங்க இப்படி பாருங்க, வெறுங்கையோடு இலங்கை புக்கான்னு கம்பராமாயணத்துல ஒரு வரி வரும். அதே மாதிரிதான் இப்ப தன்கிட்ட இருந்த எல்லா ஆயுதங்களையும் பிரயோகப்படுத்தி பொய்மை, மக்களை பற்றிய பிரிவுவாதம், மதவாதம், இனவாதம், மற்றவர்களுக்கு திருட்டு பட்டம் கட்டுதல், இப்படி எல்லா விதமான ஆயுதங்களையும் பிரயோகப்படுத்திய ஒரு பிரதமர் இன்றைக்கு வெறுங்கையோடு வந்து நிற்கிறார். நீங்களே காமிச்சிட்டு இருக்கீங்க. இதைத்தான் நம்முடைய இந்தியா கூட்டணியினர் திரும்ப திரும்ப சொன்னாங்க. இது வந்து தனிப்பட்ட நிகழ்வு அப்படிங்கிறீங்க. தனிப்பட்ட நிகழ்வை, அந்தரங்கமான ஒரு நிகழ்வை எதற்கு இப்படி பப்ளிசைஸ் பண்ணணும்? அதுதான் பிரதமர் அவர் வந்திருக்கிறாரு. ஒரு ஷாட் காமிங்க, அதோட முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்த நியூஸ்க்கு தள்ளி போங்க. நியூஸ் கண்டென்ட் என்பது அப்படிதானே. நானும் ஊடகவியலாளரா இருந்தவதான். அதனால நியூஸ் கண்டென்ட் வந்து 24 மணி நேரம் உங்களோட நியூஸ் 18 பிரதமருக்கு அளிக்கப்படுகிற முக்கியத்துவம் என்பது பிரதமருக்கு மட்டுமல்ல, செய்தியில இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் எங்க போறாங்க, எங்க பேசுறாங்க, பரப்புரையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா செய்திகளையும் ஈக்குவலா தானே நம்ம அவங்களுக்கான அந்த டைம் கொடுத்துக்கிட்டு நியூஸ் 18 வேணா பண்ணலாம். இது நாள் வரைக்கும் வட இந்திய ஊடகங்கள் பிரதமர் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகளை தான் பதிவு செய்தார்களே தவிர அந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன என்று ஒரு ராகுலிடமோ அல்லது கார்கே இடமோ யாரிடமோ போய் கேட்டதே இல்லை அப்படிங்கறது நம்ம நினைவில் வச்சுக்கணும். திரும்ப திரும்ப அளவுக்கு அக்ரெசிவா இல்ல அப்படிங்கிற மாதிரி பொருள்படுது. இல்ல அக்ரெசிவா இல்லன்னு இல்ல, இவர்களுக்கு துதிபாடுதல், ஓம் மோடி நமக, ஓம் மோடி நமகன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா அவங்க சர்வைவல் சிறப்பா இருக்கும். அதனால அவங்க அதையே பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க அக்ரெசிவா தான் இருக்கு. ஏன்னா நீங்க வருகின்ற கூட்டத்தை இவர்கள் பிரதமருக்காவது அழைத்து வருகின்ற கூட்டம், ஆனால் நம்முடைய எதிர்பக்கத்தில் இருக்கின்ற இந்தியா கூட்டணிக்கு வருகின்ற கூட்டம் தானாய் சேர்ந்த கூட்டம். மக்கள் அலைகடலென வந்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமரோட பரப்புரையில கடல் மாதிரி மக்கள் வருவாங்கன்னு நினைச்சாரு, ஒரு கடலும் வரல. அதனால அவரே கடலை தேடி இங்க வந்துட்டார் ராமேஸ்வரத்துக்கு. நான் ஒரு விஷயத்தை முக்கியமா சொல்றேன், மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் நம்பிக்கைகள் அது கேள்வி எழுப்புற மாதிரி ஆயிடாதா? இல்ல ஒரு நிமிஷம், இதை நீங்க இப்ப கேட்டுருங்க. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல 2 விஷயத்தை தெளிவா சொல்றாங்க. ஒன்னு வந்து 9வது பாயிண்ட், நோ ஆக்டிவிட்டி which may aggravate existing difference between tension between different castes, communities, groups shall be attempted. ஒரு விஷயம், no activity which will aggravate existing community. அமைதியா வந்து உட்கார்ந்து தியானம் இருக்குது இந்த பட்டியல்ல. இது வந்து அமைதியே இல்ல, இது வந்து ஒரு மௌனமாக ஒரு ரப்சரை உருவாக்கிட்டு இருக்க, ஒரு அன்ஈவன் அமைதியின்மையை உருவாக்கிட்டு இருக்கு. இது நாள் வரைக்கும் பரப்புரையில வார்த்தைகளால் பேசினார் அமைதியின்மையை. 2019 கேதார்நாத்ல இதே மாதிரியான ஒரு தியானம் செய்கிற போது நீங்க சொல்ற மாதிரி எந்த ரப்சரும் வரலையே, அப்படி உருவானதாக எந்த செய்தியும் வரலையே. இதையும் சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. டெம்பிள்ஸ், மாஸ்க்ஸ், சர்ச்சஸ், குருத்வாராஸ் or any other place of worship shall not be used as places for election propaganda, including speeches, posters, music, etc. on election area. இப்ப நீங்க சொல்லுவீங்க இதுல அமைதியா இருக்கு, propaganda இல்ல, இது ஒரு விதமான மௌனமான propaganda or etc. ன்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க. ஏன்னா மோடி இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னு இவங்களுக்கு தெரியும். etc.ல இதெல்லாம் வரும். அப்படிதான் நீங்க ஒரு லீகல் டாக்குமெண்ட்ட பார்க்கணும். மியூசிக், ஸ்பீச்சஸ், etc. etc.ங்கிறது நீங்க எதை வேணா கொண்டு வரலாம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது மாதிரி மிக மோசமான propaganda-வை இது நாள் வரைக்கும் ரேபரேலி தொகுதியில வாக்குப்பதிவு அன்னைக்கு காலையில ராகுல் காந்தி ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய், அனுமன் கோயிலுக்கு போய் வழிபடுறாரு. அது எதுல சேரும்? நீங்க இத பாருங்க, அகமதாபாத்ல ஓட்டு போட்ட அன்னைக்கு, அதுவும் நம்மளோட கோட் ஆஃப் கான்டக்ட்ல இருக்கு, கேண்டிடேட்
அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில அப்படி உலவி வரக்கூடாது, தன்னுடைய முகத்தை காட்டன்னு கோட் ஆஃப் கான்டக்ட்ல இருக்கு. பிரதமர் என்ன பண்ணாரு, ஓட்டு போட்டுட்டு கைவிரல காமிச்சிட்டு அண்ணநடை நடந்தார். 1 கிலோமீட்டருக்கு அண்ணநடை நடந்து காத்திருந்த மக்களை எல்லாம் கையை சைத்து கொண்டாடி, இருந்த குழந்தைகளை எல்லாம் இழுத்து பிடிச்சு கொஞ்சி அவர்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து, அதனால் வரைக்கும் முள்வேலி இப்படி பண்றதன் காரணமாக பாரதிய ஜனதா வெற்றி பெற்றுவிடும், மீண்டும் 3வது முறையாக மோடி பிரதமராகி விடுவார் அப்படிங்கிற அச்சம் இந்தியா கூட்டணிக்கு இருக்குங்கிறது தான் அவங்க திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப நீங்க இதை இவ்வளவு டீடைலா நீங்க பட்டியலிடும் போது அந்த அச்சம் உங்களுக்கு இருக்குதாங்கிற கேள்வி மீண்டும் எங்களுடைய அச்சம் பாரதிய ஜனதா பார்ட்டி வெற்றி பெற்றுவிடும் என்பதில் இல்லை. இந்தியாவில் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டுமே என்பதுதான் எங்களுடைய அக்கறையாக இருக்கிறது. இந்தியாவில் இப்படி எதிர்பக்கத்தில் இருக்கின்றவர்கள் குரலை எல்லாம் நசுக்குகிறார்களே, அதற்கு நாங்கள் உயிர் கொடுக்க வேண்டுமே என்பதுதான் எங்களுடைய அக்கறை. பிஜேபி வெற்றி பெறாது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அவர்கள் திரும்ப சொன்னேன், பிரதமர் மோடி எதை வைத்து தன்னுடைய பரப்புரையை செய்தார். இப்ப இப்படியே எடுத்துக்கோங்களேன், 400 பார் அப்படின்னு சொன்னாரு, 400 பார் சாக்கோ பார் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போ அந்த சாக்கோ பார் முழுக்க உருகி வெறும் குச்சியோட நிக்கிறார் நம்முடைய பிரதமர். இல்ல, எல்லா தலைவர்களும் தொடர்ச்சியா சொல்றாங்க 400 உறுதி, அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல, நாங்க பெரும்பான்மையை தாண்டிட்டோம், ஒவ்வொரு கட்ட தேர்தல் தாண்டும் போது நாங்க தாண்டிட்டே வந்துட்டோம், எங்களுக்கான போனஸ் இடங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு, அதெல்லாம் தாண்டி நாங்க 400க்கு வந்துருவோம்னு சொல்றாங்க. இது வெற்றிகரமான தோல்வி அல்லது தோல்விகரமான வெற்றினே நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா இவர்கள் கையாண்ட அந்த ஆயுதங்கள், அதுல அறம் இல்லை, விழுமியம் இல்லை, வேல்யூஸ் இல்லை, பொய்மை இருந்தது, மத துவேஷம் இருந்தது, மக்களிடம் பிரிவினைவாதத்தை உருவாக்குகின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது, திருடர்கள் என்று தமிழர்களை சொல்லிவிட்டு இன்னைக்கு வேட்டியை கட்டிட்டு நடந்து வர்றார். இப்படி வெளிப்புற அரசியலை செய்வதுதான் அரசியலா? நேரடியா பிரதமர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் திருடர்கள் அப்படின்னு சொன்னாரா? அது சொல்லணுமா? என்ன இது? அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு. அது தவிர ஒரு தமிழன் அங்கே ஒரிசாவில் தலைவராக வருவதில் என்ன பிரச்சனை? அப்ப குஜராத்ல இருந்து ஒரு பிரதமர் வரும்போது ஒரிசாவில் இருந்து ஒரு தமிழர் அங்கே போய் நிற்க, தமிழ்நாட்டில் இருந்து ஒரு தமிழர் ஒரியாவை போய் ஆளக்கூடாதா? என்ன அப்ப இந்தியால இருக்கிற பிரிவினைவாதத்தை நீங்கள் தானே பேசுறீங்க, நாங்க பேசல. பிரிவினைவாதத்தை முற்ற முழுக்க பேசிக் கொண்டிருக்கு. இதைத்தான் நான் சொன்னேன், அவர் பரப்புரையில் செய்தது எல்லாமே பிரிவினைவாதம். இது மிக முக்கியமான பார்வை. ஆன்மீகம் தான் இந்தியாவின் அடையாளம் சொல்றாருல. இந்த தேர்தல் எதுக்கான தேர்தல் பா? ஒன்னு சொல்லுங்களேன். பிரதமரை தேர்ந்தெடுக்க தேர்தல். இவர் சங்கராச்சாரியார் மடத்துக்கு தேர்தல் போடுற வைக்கிறார்னா இந்த மாதிரிலாம் நடவடிக்கை செய்யலாம். ஆன்மீகம் என்பது அரசியலில் எப்படி பார்க்கணும் தெரியுமா? இது பரப்புரையே இல்லையே, பரப்புரையே முடிஞ்சிருச்சு. 7 கட்ட தேர்தலுக்கான பரப்புரையே முடிஞ்சு போச்சு. இனிமேல் பரப்புரை செய்யணும் அப்படின்னா அது வேற ஏதோ மாநில தேர்தலுக்கோ அல்லது வேற ஏதாவது ஒரு தேர்தலுக்கோ தான். இப்போ இது பரப்புரையே இல்ல. ஓகே, இப்படித்தான் நீங்க எல்லாம் பேசுவீங்கங்கறத எக்ஸெட்ரான்ற ஒரு வார்த்தையை போட்டுருக்காங்க. இன்னொன்னு சொல்லவா, தூர்தர்ஷன்ல நான் டைரக்டர் இருந்தேன். அப்பெல்லாம் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? தொடப்பம் ஷாட்ல வந்தா கூட ஐயோ அதை எடுத்துருவாங்க. ஏன்னா தொடப்பம் ஆம் ஆத்மி பார்ட்டியோட சிம்பல். அந்த அளவுக்கு நாங்கள் கண்கொட்டி பார்ப்போம். ஒரு முறை அப்படி தவறி போய் வந்த உடனே எங்களுக்கு தேர்தல் கமிஷன்ல இருந்து மெமோரண்டம் வந்தது. அதனால ஆன்மீகத்துக்கான தேர்தல்னா பிரதமர் மோடி அங்க போய் சங்கராச்சாரியார் மடத்துல நிக்கட்டும். இது பிரதமர் பதவிக்கு என்று வரும்போது நீங்கள் மக்கள் சேவைக்கு என்ன செய்வீர்கள்? திரும்ப தன்னுடைய தேர்தல் பரப்புரையில் சொன்னது, என்டிஏவோட தேர்தல் பரப்புரை, பிஜேபியோட தேர்தல் பரப்புரையை நீங்க காயலா கடையில கொண்டு போய் கொடுத்தா கூட பதில் வாங்கிக்கலாம். குமரகுருட்ட பதில் வாங்கிக்கலாம்.